மத்திய பிரதேச மாநிலம் போபால் எய்ம்ஸ் மருத்துவமனையில் லிப்டில் மாஸ்க் அணிந்து வந்த டிப்டாப் இளைஞர் மருத்துவ பெண் ஊழியரிடமிருந்து தாலியை பறித்துச் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சங்கிலி பறிப்பு சம்பவத்தின் சர்ச்சை பின்னணி என்ன? மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைந்துள்ளது. அந்த மருத்துவமனையில் மருத்துவ பணியாளராக பணியாற்றி வந்த வர்ஷா சோனி என்பவர் தனது பணி முடித்து லிப்டில் வந்து ஏறியிருக்கிறார். அப்பொழுது டிப்டாப் உடை அணிந்து வந்த நபர் ஒருவர் முகத்தில் மாஸ்க் அணிந்தபடி லிப்டிற்குள் ஏறியிருக்கிறார். வர்ஷாவுடன் இயல்பாக பேச்சு கொடுத்தவர் எந்த மாடியில் கண் மருத்துவத்துறை அமைந்துள்ளது என டீசென்டாக கேட்டுள்ளார். அதற்கு வர்ஷா பதில் கூறிய போது லிப்ட் 3வது தடத்தை அடைந்திருந்தது. அப்பொழுதுதான் அந்த டீசென்ட் இளைஞர் தான் ஒரு கடைந்தெடுத்த திருடன் என்பதை நிரூபித்திருக்கிறார். லிப்டிற்குள் இருந்து வெளியேறிய அந்த டிப்டாப் இளைஞர் கண்ணிமைக்கும் நேரத்தில் வர்ஷாவின் கழுத்தில் அணிந்திருந்த தாலியை பறித்துக் கொண்டு அவரை லிப்டிற்குள் தள்ளிவிட்டு தலைதெறிக்க ஓடியிருக்கிறார். பதறி துடித்து போன வர்ஷா உடனே அவரை துரத்தி கொண்டு ஓடியிருக்கிறார். ஆனால் அந்த இளைஞரோ தாவி குதித்து மருத்துவமனையை விட்டு எஸ்கேப் ஆகிவிட்டார். சம்பவம் நடந்த நேரத்தில் லிப்ட் அருகே எந்த பாதுகாவலரும் இல்லை. தாக்குதலுக்கு பிறகு அந்த பெண் லிப்ட் அருகே அழுது கொண்டே அமர்ந்திருந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாக்சேவானியா காவல் நிலையத்தில் எழுத்துப்பூர்வ புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இன்னும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பாதுகாப்பு குறைபாட்டை பயன்படுத்தி கொண்டு குற்றம் சாட்டப்பட்டவர் ஐபிடி வாயில் வழியாக தப்பிச் சென்றதாக முதற்கட்ட விசாரணைக்கு பிறகு தெரிய வந்துள்ளது. தாக்குதல் நடத்தியவர் முகத்தை மறைத்து வைத்திருந்ததால் அடையாளம் காண்பது கடினமாக இருக்கலாம் என்று பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் எய்ம்ஸ் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற இந்த சம்பவம் சமூக ஊடகங்களில் பெரும் சீற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.